ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு தன்னோட சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க 2 பேத்துக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு பெனட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏப்ரல் 12, 2018 அப்போ அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட அம்மாவையும் கொண்டுட்டு இவரு சூசைட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க. ஸ்டீவன் பிளாடலும் ஆலிசாவும் ஒரு இன்டர்நெட் சாட் ரூம்ல மீட் பண்றாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது ஸ்டீவனுக்கு வயசு 20 அண்ட் ஆலிசாக்கு வயசு 15. ஆலிசா டெக்ஸஸ்ல இருக்கிற தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு ஸ்டீவனுக்காக நியூயார்க் மூவ் ஆகுறாங்க. நியூயார்க் மூவ் ஆகி ஒரு வருஷத்துலயே பிரெக்னன்ட்டும் ஆகுறாங்க. ஸ்டீவனுக்கும் ஆலிசாவுக்கும் 1998ல ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு டெனிஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸ்டீவன் அந்த சின்ன குழந்தைய தூக்குறது, கொஞ்சுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாம இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்டீவன் ஒரு படி மேல போய் அந்த குழந்தைய நிறைய அபியூஸும் பண்ணியிருக்காரு. அந்த சின்ன குழந்தை உடம்புல செவந்து போற அளவுக்கு அங்கங்க கிள்ளி வைக்கிறது, அந்த குழந்தை ரொம்ப அழுதுச்சுன்னா அந்த குழந்தைய கூலர்ல போட்டுட்டு ஆலிசாவையும் திறக்க விடாம தடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸ்டீவனோட அபியூஸ்ல இருந்து தன்னோட குழந்தைய காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற ஆலிசா வெறும் 8 மாசமான டெனிஸை தத்து கொடுத்துட்றாங்க. செப்டம்பர் 1998 அப்போ நியூயார்க்ல இருக்கிற டோவர் என்ற இடத்தை சேர்ந்த டோனி ஃபிஸ்கோ அண்ட் கெலி ஃபிஸ்கோ டெனிஸை தத்தெடுத்து கேட்டி அப்படின்னு பேர் மாத்தி வளர்க்குறாங்க. டோனி ஃபிஸ்கோ அண்ட் கெலி ஃபிஸ்கோவோட மகளோட சேர்ந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்றா கேட்டி. கேட்டி அங்க ஒரு வெஜிடேரியனா வளர்றா. அது மட்டும் இல்லாம அனிமல்ஸ்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. தன்னோட டீனேஜ்ல கேட்டி ஆர்ட்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. அது மட்டும் இல்லாம அவ வரைகிற காமிக் ஸ்ட்ரிப்ஸ் அவ ஸ்கூல்ல ரொம்பவே பாப்புலரா இருந்திருக்கு. கேட்டிக்கு தன்னோட 18வது வயசுல தான் ஒரு அடாப்டட் சைல்டு அப்படின்னு தெரிய வருது. இன்டர்நெட்ல தன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை தேடுற கேட்டி ஜனவரி 2016 அப்போ அவங்களை கண்டுபிடிச்சிடுறா. டிஜிட்டல் அட்வர்டைசிங்ல தன்னோட கரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற கேட்டி தன்னோட காலேஜ் பிளான்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு 2016 ஆகஸ்ட் அப்போ வெர்ஜீனியால இருக்கிற தன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸான ஸ்டீவன் அண்ட் ஆலிசாவோட ரீயூனைட் ஆகிறா. கேட்டி ஃபூஸ்கோ ஃபேமிலியோட வளர்ந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல 2006ல ஸ்டீவனுக்கும் ஆலிசாவுக்கும் கல்யாணம் நடந்தது. அவங்க வெர்ஜீனியால செட்டில் ஆயிடுறாங்க. 2007ல அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது அண்ட் 2012ல இன்னொரு குழந்தையும் பிறக்குது. கேட்டி தன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட ரீயூனியன் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆலிசா கேட்டியை ஏன் தத்து கொடுத்தா அப்படிங்கிற உண்மையையும் ஸ்டீவன் எவ்வளவு அபியூசிவா இருந்தான் அப்படிங்கிற உண்மையையும் கேட்டி கிட்ட சொல்றா. ஆனா இதை கேட்டி பெருசா கண்டுக்கல. கேட்டி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டீவனோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிருந்திருக்கு. அது வரைக்கும் தன்னை ஒழுங்கா கூட க்ரூம் பண்ணிக்காம இருக்கிற ஸ்டீவன் தன்னை ஒழுங்கா க்ரூம் பண்ணிக்கிட்டு தன்னோட அப்பீரியன்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆலிசா வேலைக்கு போற நேரத்துல வேலைக்கே போகாத ஸ்டீவனும் கேட்டியும் சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸ்டீவனோட வாழ பிடிக்காத ஆலிசா நவம்பர் மாசம் 2016 அப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. தன்னோட 2 குழந்தைங்களோட கஸ்டடியையும் ஸ்டீவனும் ஆலிசாவும் மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. மார்ச் 2017 அப்போ ஆலிசாக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் கேட்டியோட ரூம் ஃப்ளோர்ல ஸ்டீவன் படுத்திருந்ததை பார்த்த ஆலிசா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இதுல ஆலிசாக்கு தெரியாத விஷயம் என்னன்னா ஸ்டீவனும் கேட்டியும் ஒரு இன்செஸ்டுவஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதாவது ஒரு தகாத உறவுல இருக்காங்க. அதன் காரணமா கேட்டி பிரெக்னன்ட்டாவும் ஆறா. மார்ச் 23, 2017 தன்னோட 11 வயசு குழந்தையோட ஜேர்னலை பார்க்கும்போது ஆலிசாக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த ஜேர்னல் மூலியமா கேட்டியும் ஸ்டீவனும் ஒரு தகாத உறவுல இருக்கிறதும் அண்ட் அதன் காரணமாக கேட்டி பிரெக்னன்ட்டா இருக்கிறதும் ஆலிசாக்கு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சு ஆலிசா ஸ்டீவனுக்கு கால் பண்ணி கேட்டப்ப, ஆமா நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம், நாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்டீவன் சொல்றாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஸ்டீவன் அண்ட் கேட்டியோட இன்செஸ்டுவஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஆலிசா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அது போக அவங்களையும் அவங்க குழந்தையும் ஸ்டீவன் வந்து காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஆர்டர் வாங்குறாங்க. ஆலிசாட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைச்ச ஸ்டீவன் ஜூலை 20, 2017 அப்போ மேரிலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல கேட்டிய இல்லீகலா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த கல்யாணத்தை ஸ்டீவனோட 72 வயசு அம்மா கிரேஸும் கேட்டியோட ஃபாஸ்டர் பேரண்ட்ஸான டோனி ஃபிஸ்கோ அண்ட் கெலி ஃபிஸ்கோ மட்டும் விட்னஸ் பண்றாங்க. செப்டம்பர் 1, 2017 அப்போ ஸ்டீவனுக்கும் கேட்டிக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பெனட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. நார்த் கேரோலினால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துகிட்டு இருக்க ஸ்டீவன் அண்ட் கேட்டிய போலீஸ் இன்செஸ்ட் சார்ஜஸ்க்காக ஜனவரி 27, 2018 அப்போ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் ஆகிற ஒரு மாசத்திலேயே ஸ்டீவனும் கேட்டியும் ஒரு பாண்ட்ல பெயில் அவுட் ஆகுறாங்க. அந்த பாண்டோட கண்டிஷன் என்னன்னா ஸ்டீவனும் கேட்டியும் கான்டாக்ட்ல இருக்கக்கூடாது.
குழந்தை பெனட்டோட கஸ்டடியை ஸ்டீவனோட அம்மாவான கிரேஸ்ட கொடுத்துட்றாங்க. இந்த கண்டிஷனை பிரேக் பண்ற கேட்டி ஸ்டீவனுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வேணாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாகிற ஸ்டீவன் தன்னோட அம்மாட்ட இருக்கிற தன் குழந்தைய வாங்கி கொன்னு அதை அவர் வீட்டு கிளாசெட்ல வச்சிடுறாரு. குழந்தைய கொன்னதுக்கு அப்புறம் ஸ்டீவன் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி நான் என் குழந்தைய கொன்னுட்டேன், இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை கொல்ல போறேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட கிரேஸ் 911க்கு கால் பண்றாங்க. பட் இட் வாஸ் டூ லேட். ஏன்னா ஏற்கனவே ஸ்டீவன் கேட்டியோட போஸ்டர் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு வெளியில போய் வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. கேட்டியையும் டோனி ஃபுஸ்கோவையும் ட்ரக்ல கிளம்புறத பார்த்த ஸ்டீவன் அவரோட மினி வேன்ல அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரு பாயிண்ட்ல அந்த ட்ரக்கை மறைச்சு இவரோட ரைஃபிள்ல ஷூட் பண்ணியிருக்காரு. டோனி ஃபுஸ்கோவும் கேட்டியும் கார்லயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவன் டோவரோட ஸ்டேட் பார்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணி போயிட்டு அதே கன்ல ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்ல ஆலிசா ஒரு டிவி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அண்ட் அந்த இன்டர்வியூல நிறைய விஷயம் தெரிய வருது. ஸ்டீவனுக்கு பூனைனா சுத்தமா பிடிக்காதான். ஒரு நாள் அவர் வீட்டு கராஜுக்கு வந்த பூனையை அடிச்சே கொண்டிருக்காரு. இத ஆலிசா அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ட்ரெஸ்லயே யூரினேட் பண்ணிட்டு தன்னோட 3 வயசு குழந்தைய பனிஷ் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஒரு பாத் டப்ல போட்டு அதே ஈர துணியோட பாத்ரூம் லாக் பண்ணியிருந்திருக்காரு. ஸ்டீவனோட டார்ச்சர் தாங்க முடியாம ஆலிசா ஸ்டீவனை விட்டு போனா ஸ்டீவன் தன்னை சுட்டுக்கிட்டு தான் சாவர வீடியோவை ஆலிசாக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் கேட்டியோட கேஸ்லயும் நடந்திருக்கு. கேட்டி ஸ்டீவனை வேணான்னு சொன்னதுல ட்ரிகர் ஆகி தான் அவர் இவ்வளவு கொலை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டீவன் ஏன் தன்னோட சொந்த பொண்ணுகிட்டயே செக்ஷுவலா அட்ராக்ட் ஆனாரு. ஆக்சுவலா இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் பேரு ஜெனடிக் செக்ஷுவல் அட்ராக்ஷன். அதாவது க்ளோஸான பிளட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க சைல்ட்ஹுட்ல மீட் பண்ணிக்காம அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டே அடல்ட்ஹுட்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள அளவு கடந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகலாம். அப்படி கிரியேட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு ஜெனடிக் செக்ஷுவல் அட்ராக்ஷன். ஜெனடிக் செக்ஷுவல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரேரான கான்செப்ட். அண்ட் இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்லி நம்மள மாதிரியே பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிறவங்க கிட்ட அட்ராக்ட் ஆகிற டெண்டன்சி ஹியூமன்ஸ்ட இருக்கு. ஆனா அந்த பர்சனோட நம்ம ஒரு சைல்ட்ஹுட் பாண்ட் ஷேர் பண்ணியிருந்தோம்னா அங்க அட்ராக்ஷன் இருக்காது, இன்ஸ்டெட் அவர்ஷன் தான் இருக்கும். ஒரு குழந்தைய கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, கொஞ்சிறது இதெல்லாம் மனுஷங்களோட இம்பார்ட்டன்டான பேசிக் பயாலஜிக்கல் நீட்ஸ். சின்ன வயசுல இந்த க்ளோஸ்னஸ் இல்லாம போனா அவங்க அடல்ட்டா ரீயூனைட் ஆகும்போது இந்த பேசிக் நீட்ஸை ப்ரொவைட் பண்ற விதம் செக்ஷுவல் அட்ராக்ஷனா மாறலாம். ஃபைனலி ரீயூனியன் அப்படிங்கிறதே ஒரு எக்ஸைட்மெண்டான விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன 2 பாயிண்ட்டும் இந்த எக்ஸைட்மெண்ட்டும் சேரும்போது இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீயூனைட் ஆகிற ஃபேமிலிஸ் ரீயூனைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு ரீயூனைட் ஆகிறதுனால ஜிஎஸ்ஏ ஜெனடிக் செக்ஷுவல் அட்ராக்ஷனை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிளாட் பாயிண்டோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க.